நீதியரசர்களுடைய அதாவது மேன்முறையீட்டு நீதியரசர்கள், மேன்முறையீட்டு மன்ற நீதியரசர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசர்களுடைய வயது எல்லை, அவர்கள் ஓய்வு பெறும் வயதெல்லை 2 வருடங்களால் கூட்டுவதால் ஏற்படும் நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்பு சம்பந்தமாக அல்ல சட்டத்துக்கு ஏற்படும் பாதிப்பு சம்பந்தமாக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முக்கியமாக அவர்கள் கூறுவது சட்டத்துக்கு ஏற்படும் ஒரு பாதிப்பு என்ற முறையிலே தங்களுடைய பிரச்சனையை தாங்களே தீர்மானம் எடுக்கும் ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம் என்று, அதாவது தங்களுடைய வயதெல்லையை நீடிப்பது சம்பந்தமாக தாங்களே ஒரு தீர்மானம் எடுப்பது சட்டத்துக்கு புறம்பானது என்பது சம்பந்தம். இது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்பும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. முன்னர் ஆதாயம் வரி, இந்த வருமான வரி சம்பந்தமாக ஒரு பிரச்சனை எழுந்தது. நீதியரசர்கள் தங்களுடைய ஆதாயம் வரி சம்பந்தமான அவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அவர்கள் நீதியரசர்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் அப்படி இல்லை, எங்களுக்கும் வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது, அவர்கள் கட்டித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். ஆகவே தங்களுக்கு எதிரான ஒரு தங்களுக்கு சார்பான ஒரு சூழலிலும் கூட தங்களுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை அவர்கள் முன்னர் எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய நீதியரசர்கள் பிழையான தீர்மானத்துக்கு வரமாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். இதை ஒரு காரணமாக காட்டி தங்களுக்கு சாதகமாக அவர்கள் செய்ய போகின்றார்கள் என்று கூறுவது பிழையானது. அத்துடன் இது அவர்களால் கொண்டு வரப்படும் ஒரு விடயம் அல்ல. இது பாராளுமன்றத்தினால் கொண்டு வரப்படும் ஒரு விடயத்தை நீதியரசர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகின்றது. அவர்கள் தங்களுக்கென ஒரு விடயத்தை ஏற்படுத்தி தாங்களே நீதிபதிகளாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் எதுவும் இங்கே இல்லை. பாராளுமன்றத்திலே மக்களினுடைய பிரதிநிதிகள் என்ற முறையிலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுப்பது நல்லது என்று கூறும்போது அதை பற்றி தீர்மானிப்பது நீதியரசர்களுடைய கடமை. அதிலே தங்களுக்கு நன்மை ஏற்படுமா இல்லையா என்பது சம்பந்தமான ஒரு விடயம். அது 2வது விஷயம். அது நன்மை ஏற்பட்டால் கூட, தங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் கூட தங்களுக்கு பாதகமான விதத்திலே முன்னர் தீர்மானங்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். இதை விட இன்னும் ஒன்று கூறப்படுகின்றது. இந்த கனிஷ்ட நீதிபதிகள் அவர்களுடைய ப்ரொமோஷன்ஸ், பதவி உயர்வு தடைப்படும் என்று. அவர்களுடைய பதவி உயர்வு தற்போது தடைப்பட்டாலும் அவர்கள் அங்கு பதவி உயர்வு பெற்று பிறகு வரும்போது அவர்களுக்கு இன்னும் 2 வருடங்கள் பிறகு கிடைக்க போகின்றது இந்த சட்டத்தினால். ஆகவே இந்த பதவி உயர்வு அவர்களுக்கு தடைப்படும் என்பது ஒரு காரணம் அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் 2 வருடங்கள் கூடிய காலம் அவர்களுக்கு இதே சட்டத்தினால் வழங்கப்பட இருக்கின்றது என்ற காரணத்தினால் அதை ஒரு காரணமாக நாங்கள் கூற முடியாது. மற்றது இந்த இப்பொழுது நீதியரசர்கள் முன்னர் மாதிரி அல்ல. நான் நீதியரசர் என்ற முறையிலே இருந்து நான் ஓய்வு பெற்று அதன் பின்னர் அரசியலுக்கு சென்றபோது வடமாகாண முதலமைச்சராக வரும்போது என்னுடைய வயது 75. ஆகவே இப்பொழுது 67 வயது ஒரு வயது அல்ல. அவர்கள் 65 வயதிலே அவர்கள் ஓய்வு பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதை 70ஆக மாற்றினால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்கின்றது. இவ்வளவு வருடங்களும் நீதியரசர்களாக இருந்தவர்களுடைய அனுபவம் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே அந்த அனுபவத்தை நாங்கள் மக்களின் சார்பாக அல்லது வழக்குகளை விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக நாங்கள் அதை பாவிக்க முடியும் என்பதையும் நாங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஆகவே நான் இதற்கு எதிரல்ல. இந்த சட்டம் கொண்டு வருவது நாட்டுக்கு நன்மையைத்தான் தரும் என்று நான் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.